ஐயா ஸ்டார்ட் பண்ணிருங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாம் மாயையில் இருக்கும் போதுதான், நாம் சொப்பனத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு இரவு பகல் என்ற இந்த காலங்களுடைய நிலை என்பது நமக்கு ஏற்படுகிறது. உண்மையில் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணன் அது வெளியில் வியாபிக்கும் போதுதான் இத்தகைய நிலைகள் என்பது நமக்குள் அது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அஞ்ஞானம் என்ற இருட்டில் நாம் உழண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நமக்கு பிராணனாகிய சூரியனை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அப்படியே அதை அசைய விடாமல் நிலைநிறுத்தும் போதுதான் நமக்குள் அது பிரகாசிக்கின்றது. அப்போதுதான் நமக்கு பகல் என்ற ஒரு நிலைமை நமக்கு உண்டாகிறது. எப்போது அந்த பகல் உண்டாயிற்றோ பிறகு நமக்கு எப்போதும் இருட்டாகுவதில்லை. அந்த ஆத்ம சூரியன் நமக்குள் அது பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்மளுடைய உண்மையான சைதன்யம் என்பது 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது என்றும், கூடவே அந்த பிரகாசத்துக்கு யாதொரு தடையும் இல்லை. இருக்கும் இடத்திலிருந்தே அனைத்து நிலைமைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இதை பற்றி தான் நம்ம நேற்று 14வது அத்தியாயத்துல பார்த்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க தான் பகல் இரவு என்று அப்படிலாம் இல்லைன்றீங்களே, நமக்குள்ள அந்த சூரியன் பிரகாசிச்சதுன்னா அப்ப இந்த உலகத்துல இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இப்படிலாம் சொல்லி வருகிறார்களே, இந்த காலங்களுடைய இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறோம். இந்த 3 காலங்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல நடக்கிறதும் நடக்கின்றதும் நடப்பதும் இல்லை. இப்படி இருந்தானே ஆகுது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டா அப்படின்னு ஒரு சீடன் கேட்க சொல்ல, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்று சொல்லுவது எந்தெந்த காலங்கள் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்தத இறந்த காலம் என்பதும், அதாவது நடந்து முடிந்ததைய, நிகழ்காலம் என்பது நடக்கின்றதையும், எதிர்காலம் என்பது இனிமேல் நடப்பது அதாவது வருவதுமாகும். இது எந்த விதம் வருது, அது எப்படி வருகிறது, இதோ பாருங்கள் என்று ஞானபிதா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஒரு புத்தகத்தை எடுத்து காமிக்கிறாரு. ஒரு புத்தகத்தை காமிச்சு, இப்ப இதை என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இதை கையில் தொட போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாவனை செய்யறோம். இது எந்த காலம்னு பாத்தீங்கன்னா, புத்தகத்தை எடுக்கிற போவதுக்கான ஒரு பாவனை செய்யறோம். அதுதான் எதிர்காலம் ஆகுது. இப்ப என்ன செய்யணும், அந்த புத்தகத்தை பிடித்து எடுக்கிறோம். இது என்ன காலம்னு பார்த்தா அது நிகழ்காலம் ஆகுது. அந்த புத்தகத்தை இப்போது என்ன செய்யுதுன்னா எடுத்து விட்டோம். அப்ப என்ன காலம்னு பார்த்தா அது இறந்த காலம் ஆகுது. அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற வரிசையில வருதா, இல்ல எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இந்த வரிசையில வருதா? அப்ப முதல்ல எதிர்காலம் தானே வருது, அடுத்ததானே நிகழ்காலம், அடுத்ததானே இறந்த காலம், இப்படித்தானே வருது. அப்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எதிர் இல்லாம செய்ய முடியுமா? அது எப்படின்னா, இங்க வருவதற்காக உம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட நினைக்கிறது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துக்கு புறப்பட நினைக்கிறாரு, அது எதிர்காலம் ஆகுது. அங்க சேருவதற்கான நடக்கிறது பார்த்தா அது நிகழ்காலம். அந்த இடம் சேர்ந்த பிறகு என்ன ஆகுது பார்த்தா அது இறந்த காலம் ஆகுது. அப்ப எதிர்காலம் என்று சொல்லுவது பாவியாகும். அதாவது பாவி என்றால் சலனம், அதாவது அதுக்கு அசைவு, ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து ஆகும். அதாவது அது எதிர்காலமாகிய சலனம். இதுதான் அக்ஷரத்திலிருந்து ஆகாசம் உருவாகியது. அந்த ஆகாசத்தில் சலனம் ஏற்படும் போது தான் வாய்வு உண்டானது. அந்த இடத்துல அசைவு உற்பத்தி ஆகிறது. அது எப்படின்னா, இந்த ஜடம், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பு அசைவாகிய எதிர்காலம், பாவி காலம் இல்லை என்றால் யாதொரு தொழிலும் செய்வதற்கு முடிவதில்லை. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எழுந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப நான் எனக்குள்ள ஒரு அசைவை உண்டாக்கணும்ல.
அசைவை உண்டாக்காமல் நான் என்னால எழுந்திருக்க முடியும்? நம்மளுடைய கை கால் நிச்சயமா அசைச்சாதான் எழுந்திருக்க முடியும் அது. அப்ப அது காரணம் என்னவென்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா சலனம், அதாவது அசைவு இல்லாமல் இருந்ததுன்னா எழுந்துக்க முடியாது. அதே சலிக்கின்றது ஜீவசக்தியான அந்த வாயு, அது அதுதான் பாவி ஆகிறது. அதாவது பாவி என்றால் இந்த இடத்துல எதிர்காலம், அதாவது எதிர்ன்னு சொல்றது அது. அந்த வாயுவில் இருந்து அந்த உற்பத்தி இந்த மனம்தான் வர்த்தமானமாகிய அந்த நடக்கின்ற அந்த நிகழ்காலம். அந்த மனதில் உண்டாக்கப்பட்ட இந்த ஜடந்தான் பூதமாயிருக்கின்ற முடிந்ததும், அதாவது இறந்த காலமும் ஆகும். இது எப்படின்னா, இந்த ஜீவசக்தியாய் எதிர்காலமா இருக்கின்ற இந்த வாயுவானது அந்த நிகழ்காலமா இருக்கின்ற அந்த மனதம் இல்லை என்றால் அந்த இடத்துல சம்மோகம் அந்த உண்டாவது கிடையாது. அதனால நிகழ்காலமா இருக்கின்ற இந்த மனமும் பூதமாய் இறந்த காலம் முடிந்ததா இருக்கின்ற இந்த ஜடத்தை இது அதனுடைய புணர்ச்சியாலதான் இது உண்டாக்குகிறது. இது எந்த விதம் பாத்தீங்கன்னா, மனமானது இயல்பாகவே அதனுடைய அசையக்கூடிய குணம் இருக்கிறதால அதுக்கு ரஜோகுணம் சொல்றது. ரஜோகுணமாய் இருக்கின்ற அந்த மனமானது இந்த பூதமாய் இறந்ததாய் முடிந்த காலமாய் இருக்கிற இந்த ஜடத்தை இதுதான் இந்த மனம்தான் அவரவர்களுடைய மனம்தான் அவரவருடைய அந்த ஜடத்தை சிருஷ்டிக்குது. அந்த சிருஷ்டியதான் அந்த சாத்வீகமாய், அதாவது ஜீவசக்தியாய் பாவியாய், அதாவது எதிர்காலமா இருக்கிற அந்த வாயு தான் ரட்சிக்கிறது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல இந்த ஜீவன் உள்ளவரைத்தான் இது பாதுகாக்கப்படுகிறது. எப்ப இந்த ஜீவன் நம்ம விட்டு இது வெளியில போயிச்சோ முழுமையாக, உடனே இந்த உடம்பானது அழுக ஆரம்பித்து விடுகிறது, டீகம்போஸ், துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு உள்ள வரைத்தான் இதுக்கு ரட்சிக்கப்படுகிறது இந்த உடம்பானது. அப்ப சாத்வீகமா இருக்கிற அந்த வாயுவும் அந்த ரஜோகுணமா இருக்கின்ற மனமும் உள்ள போது நான் என்கின்ற அந்த தேக அபிமானம், அதாவது அந்த இடத்துல அகங்காரம் என்பது அந்த இடத்துல உண்டாவது. அப்ப அந்த 3 கால நிலைமைகள் ஒன்று கூடியதாகும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாத்வீகமா இருக்கின்ற அந்த வாயுவுக்கு சலனம் ஏற்படும் போது அது சத்துவ குணமாகிறது. அந்த சலனத்தால ரஜோகுணமா இருக்கின்ற அந்த மனம் அந்த இடத்துல உண்டாகுது. அதாலதான் பாத்தீங்கன்னா நான் என்னும் தேக அபிமான அகங்காரம் அந்த இடத்துல உண்டாகுது. அப்ப அந்த 3 காலங்களுடைய நிலைமையும் அந்த டைம்ல தான் ஒன்று கூடியது. அதுதான் இந்த காணப்படுகின்ற பூதங்களை, அதாவது இறந்த காலங்களை உண்டாக்குகிறது. அப்ப நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ, காண்கின்றோமோ, அறிகிற செய்கிறோமோ அது எல்லாமே சரியது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகம் என்பது இதெல்லாம் ஒரு முடிந்த காலம்தான். இதெல்லாம் இறந்த காலம்தான். கண்ணுக்கு தெரியக்கூடிய அவரவருடைய தேகமும் அதுல இறந்த காலம்தான். இந்த மாதிரி உண்டாவதற்கு நடக்கின்ற, அதாவது உதவுகின்ற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா மனம்தான். அதுக்கு அந்த உண்டாக்குகின்ற பொருள் அதுதான். அந்த மனம்தான் பாத்தீங்கன்னா தொழில், நிகழ்காலம், அதான் தொழில். அப்போ தொழில் மனமாகின்றதால அது நடந்து கொண்டிருக்கின்ற வர்த்தமானம், அதாவது அதுக்குதான் நிகழ்காலம், அது நிகழ்ச்சி, அததான் சொல்லுது. அந்த தொழிலா இருக்கின்ற அந்த மனம் உண்டாவதற்கான அடிப்படை காரணம் ஜீவசக்தியான அந்த வாயு தான். அந்த வாயு இல்லைன்னா மனம் என்பதே அந்த இடத்துல உண்டாகாதது. ஜீவன்ல இருந்துதான் மனம் உண்டாச்சது. அப்ப அது பவிஷ்யத்து காலமாக இருக்கணும், அதாவது முன்பு உண்டாதான பாவி காலமாகி அந்த எதிர்காலமும் ஆகிற அந்த ஜீவன் தான் எதிர்காலம் ஆகிறது. அந்த ஜீவசக்தியான வாயு தான் எதிர்காலம் ஆகிறது. அது இருக்கேதான் நிகழ்காலமாகிய மனம் உண்டாவது. அது அந்த மனதில் இருந்து தான் அகங்காரமாகிய அந்த நான் என தேக அபிமானம், கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அது இறந்த காலமும் அதுல அந்த ஜீவன் இருக்கவேதான் அது உண்டாவது. நைட்டு தூங்க சொல்ல நமக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கிடையாது. ஆனா தூக்கத்தை விட்டு நம்ம வெளியில வர சொல்ல பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் உள்ள வெளியில இது டிராவல் ஆக சொல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய அந்த இறந்த கால நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ
அந்த வாய்வு, அந்த ஜீவசக்தியான வாய்வு அது இல்லைன்னா வர்த்தமான நிகழாக நடக்கின்ற காலமான தொழிலான அந்த மனமோ, அந்த இறந்த காலமான முடிந்த அகங்காரமோ அதால உண்டாவது இல்ல. அது ஜீவன் இருக்கிறதாலதான் அது உண்டாவது. இவெல்லாம் உண்டாகிறதுக்கான பாவியாகி, அதாவது பவிஷ்யத்து காலமான ஜீவசக்தியா இருக்கின்ற இந்த வாயுவிலிருந்து தான் எல்லாமே இதெல்லாம் உண்டாச்சு. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்குற சமயத்துல இந்த முன் சொன்ன அந்த 3 காலங்களும் நம்மளுக்கு கிடையாது. அந்த காலங்கள் இல்லாததால் தான் நம்ம 8 மணி நேரம் தூங்கி இருந்தா கூட சரியது, 8 மணி நேரம் அந்த தூங்குற டைம் பாஸ் ஆகுது நம்ம உணர்வுல இருக்கா, ஜாக்கிரதையில இல்லவே இல்லை. தூங்கி எழுந்த உடனேதான் அப்புறம் கடிகாரத்தை பார்த்தாதான் நம்ம இவ்வளவு நேரம் தூங்கணுமா நம்மளுக்கே தெரியுது. ஆனா அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்கால அந்த டைம்ல நம்மளுக்கு எதுவுமே தெரியல நம்மளுக்கு அது. அப்ப காலங்கள் என்கின்ற ஒரு அவஸ்தை, அந்த ஜீவசக்தியான வாயு உள்ள வெளியில பிரகாசிக்காமல் அது உள்ளுக்குள்ள போச்சுன்னாலே காலங்கள் என்ற நிலைமை கிடையாது. அது வெளியில வர சொல்லதான் காலங்கள் என்ற ஒரு நிலைமை அவஸ்தை, அந்த முக்குணங்கள் என்கின்ற ஒரு அவஸ்தை எல்லாமே அதன் மூலமாகத்தான் உலகத்தில் காணப்படுகின்ற கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அந்த ஜீவசக்தியான வாயு அது உள்ள வெளியில அப்படி வர சொல்லதான் இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாமே நமக்குள்ள அது உற்பத்தி ஆகுது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது தன்னுடைய சக்தி உற்பத்தியாகி அது வெளியில உள்ள வாயுவாகி சலிக்கிறதாலதான் இந்த மாதிரி நிலைமைகள்ல நமக்குள்ள உண்டாகுது. எப்ப தன்னுடைய சக்தி வெளி உள்ளில் வியாபித்து சலிக்கிறதோ அப்பதான் வாயுன்னு அதுக்கு பெயர். அது வெளியில போச்சுன்னா அது வாயு. அது ஜீவசக்தியான வாயு அது உள்ள இருக்கிற வரைக்கும் தான். அது வெளியில போச்சுன்னா அது ஜீவனை விட்டு பிரிந்து வெறும் வாயுவாகி அது மாறிது. அதனாலதான் எதிர்காலமான வாயுவிலிருந்து தான் எல்லாவற்றினுடைய உற்பத்தி அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவாலதான் நமக்கு அவருடைய தனிப்பட்ட அனுபவத்துல அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை அவரவர்களுக்கு அது ஏற்படுகிறது. அப்போ எதிர் இருக்கின்ற அந்த பவிஷ்யத்து காலம் இல்லாம வேறு தனித்தனியாக எதுவுமே இந்த இடத்துல யாதொன்றும் காலம் என்பது எதுவுமே கிடையாதது. எதிர்காலம் ஒண்ணு இருக்கேதான் நிகழ்காலம் ஒண்ணு வருது, நிகழ்காலம் இருக்கதான் இறந்த காலங்கிற ஒரு நிலைமை என்பது அது உண்டாகுது. அப்போ அந்த பவிஷ்யத்து காலம் இல்லாமல் வேறு எந்த ஒரு தனித்தனியாக காலம் என்பது எதுவுமே கிடையாது. அப்போ பாவியாகிய அதாவது எதிராயிருக்கின்ற பவிஷ்யத்து காலம் என்று சொல்லுகின்ற அந்த ஜீவசக்தியான அந்த வாயு என்ற அந்த வஸ்து எப்போது அது வெளியுள்ள சலிக்காம, அது உள்ள வெளியில இப்படி இந்த மாதிரி சலிக்காம தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த புருவ மத்தியத்தில் எப்ப லயிக்கிறதோ அப்பதான் காலங்கள் என்பது அவரவர்களுக்கு நசிக்கின்றது. அந்த சந்தர்ப்ப தானாய் தன்மயமாக அந்த நிலையில தான் அது தீருது. அதனால தானாய் அந்த பிரம்ம ஜோதியா இருக்கின்ற தான் தானே எப்போது ஆகாசமாய் அது தீருகின்றதோ அப்பதான் ஆகாசமானதோ அப்பதான் அது அக்ஷரமான நிலைக்கு அது ஆரம்பிச்ச இடத்துலயே அந்த ஜீவன் போய் சேர்ந்துருது. அப்ப பாத்தீங்கன்னா தனக்குள் தான் தானே அந்த அந்த மாதிரி இருக்கிற ஜீவசக்தியான அக்ஷரமா இருக்கிற அந்த நிலைமை எப்ப ஆகாசமாய் அது மாறுதோ அப்பதான் அதற்குள்ள சலிக்கிறது. அது சலிக்கும் போதுதான் அது வாயு ஆகுது. அந்த ஜீவசக்தியான வாயு தான் அது. அந்த வாயுவுக்கு தான் எதிரா இருக்கின்ற பவிஷ்யத்து காலன்னு பேரும். அதுல இருந்துதான் அந்த மாயையும் சக்தியும் அதுல இருந்துதான் வாயுல இருந்துதான் அது உண்டாகுது. அது தன்னுடைய சலனமானதை கொண்டுதான் அதாலதான் அதுக்கு பிரம்ம மாயை அப்படின்னு சொல்றதும், அதுக்குதான் புருஷ பிரகிருத்தின்னு சொல்றதும், அதுக்குதான் சிவசக்தின்னு சொல்றதும் மற்றும் இந்த மாதிரிலாம் சொல்லி வருது. அதனால்தான் ஆனால் தானாய் அந்த பிரம்ம ஜோதியாய் தன்னுடைய சக்தி எதிராய் அதாவது பவிஷ்யத்து காலமாயிருக்கிற அந்த வாயு எப்போ தானாகி அந்த பிரம்மத்தில் தானே எப்போ ஐக்கியப்படுகிறதோ அப்போதுதான் சர்வமும் தன்னிலே லயித்து தானாகி தன்மயமாகி தீருகிறது. அந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்ற நிலைமை கிடையாது. போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி இரவு பகல் என்ற நிலைமை கூட எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருக்கிறோம், மாயையில என்ற இருட்டுல நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய ஜீவனை நம்மளை காப்பாற்ற தெரியாததால நம்ம அஞ்ஞானத்துல இருக்கிறோம். அந்த அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாயுவை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அப்ப அறிவு இல்லாமை ஆகி கொண்டிருக்கிறதால
அந்த இருட்டுல இருக்கும், அகங்காரத்துல இருக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இரவு பகல், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலைமைகள், சுலதேகம், சூட்சும தேகம், காரண தேகம், இந்த மாதிரி பலவிதமான மாயினுடைய இந்த அவஸ்தைகள் தான் இதெல்லாம். அது உண்மையில எப்போ நம்ம பிராணன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அசையாமல் அது நிலை நிற்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள சர்வமும் தன்னில் தானே அது லயிச்சு தானாகி தன்மயமாகி அந்த நிலைமையில தான் தீர்கிறது. அதுக்குதான் கைவல்யன், அதுக்குதான் சொல்றது. அந்த நிலையைத்தான் அனைவரும் பெற வேண்டும் என்று ஞானபிதாவை பிரார்த்தித்திருப்போம். இத்தோடு இந்த அத்தியாயம் என்பது நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 16வது அத்தியாயத்துல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இப்போ நாம் இந்த 14வது அத்தியாயத்தில் கவனிக்கும் போது நமக்கு திசைகள் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடியதில் கிடையாது. அது நம்முடைய புருவ மத்தியத்தில் தான். வடக்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 3 திசைகளுமே இருக்கிறது புருவ மத்தியத்தில் தான். தெற்கு மட்டும் அது கீழ்முகமாகி வரும்போது உண்டாகக்கூடியது. அதனால நம்ம சூரியனை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய திசைகள் தவறு. அதே போல சூரியனை மையப்படுத்தி நாம காணக்கூடிய பகல் இரவும் தவறு தான். அது இல்லாத ஒரு நிலைமையை தான் நாம கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நாம வெளியில கவனிக்கக்கூடிய பகல் இரவுங்கிறது சொப்பனம். நமக்குள்ளார அந்த சூரிய உதயமானது ஆகும்போது தான் பகல் ஆகுது. இப்ப நமக்கு இருட்டாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அதனால தான் அறியாமை அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறோம், தன்னைத்தானே அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இப்போ 15வது அத்தியாயத்துல இந்த சூரியனானது எப்போ பிரகாசிக்குதோ அப்பதானே பகல் இரவு அப்படிங்கிறதெல்லாம் வருது. இதெல்லாமே காலத்தை அடிப்படையாக கொண்டுள்ள நமக்கு வருது. அப்போ காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு தானே வருது. அப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா 3 வகையான கால நிலைகளை குறித்து சொல்றாங்க. எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் இந்த 3 காலங்கள்ல ஏதோ ஒன்றில் அது சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று இறந்த காலம், இல்லைன்னா நிகழ்காலம், இல்லைன்னா எதிர்காலம். இந்த 3 காலங்கள் இருக்கிறதாகவும் இந்த 3 காலங்கள்ல தான் எல்லா நிகழ்வுகளும் சம்மந்தப்படுறதாகவும் சொல்றாங்களே. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் இங்கே சீடன் கேட்கக்கூடியது. அதில் உலகம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த இறந்த காலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. நிகழ்காலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது. எதிர்காலம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறது. இப்படி தான் இந்த 3 விஷயங்களை இந்த உலகமானது இங்கே கவனிச்சுட்டு இருக்குது. ஆனால் அவங்க முதல்ல இதில் எந்த காலம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறந்த காலம் தான் முதல்ல வர்றதா சொல்கிறாங்க. நிகழ்காலம்ங்கிறது இப்போ நடக்கிறதா சொல்கிறாங்க. எதிர்காலம்ங்கிறது இனிமேல் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்போ 3ஆவதாக எதிர்காலமும், 2ஆவதாக நிகழ்காலமும், 1ஆவதாக இறந்த காலமும் இந்த வரிசையில் தான் அவங்க காலநிலைகளை வரிசைப்படுத்துகிறாங்க. இது தப்பு அப்படின்னு சாமி சொல்கிறார். முதல்ல இறந்த காலம் வருவது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை இங்கே தெரியப்படுத்தி இருப்பார். ஒரு புக் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த புக்கை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அந்த புக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் அங்கே ஏற்படும் போது அது எதிர்காலம் ஆகுது. இப்போ நான் அந்த புக்கை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது அது நிகழ்காலமாக மாற்றம் அடையுது. எடுத்து நம்ம கையோட வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அது இறந்த காலமாக முடிஞ்சு போயிடுது. அப்போ இங்க முதல்ல எந்த காலம் நடக்க போகுது அப்படின்னா எதிர்காலம் தான் முதல்ல நடக்க போகுது. அதுதான் நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. நிகழ்காலம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. செயல்கள் நடக்கிறது எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்குது. அந்த செயல்னால நாம அடைஞ்ச அனுபவம் அதைத்தான் இங்க இறந்த காலமாக நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. முடிஞ்சதைத்தான் வச்சு நாம யோசிச்சு பார்ப்போம். நல்லது, கெட்டது, சந்தோஷம், துக்கம், இதெல்லாம் ஒரு செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அனுபவ நிலைகள். அது அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது இறந்த காலமா இருக்குது. செயல் அப்படிங்கிறது நிகழ்காலமாக இருக்குது. அதை எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் எதிர்காலமாக இருக்குது. அப்போ ஒரு பொருளை அதை தீர்மானிக்காமல் ஒரு செயலை செய்ய முடியாது. நம்ம செயல் செய்யாமல் அனுபவம்ங்கிறது நமக்கு கிடைக்காது.
இப்போ முதல்ல தீர்மானம், அதுக்கப்புறம் செயல்முறை, அதுக்கப்புறம் அனுபவம். இப்படி தான் அந்த 3 நிலைமைகளும் வருது. அதில் அந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பவிஷ்ய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவித்தல் அப்படின்னு சொன்னாலே, பாவித்தல் அப்படின்னு சொன்னாலே அது சலனம், அசைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய அந்த சலனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு யாதொரு செயல்லையும் ஈடுபட முடியாது. ஒரு பிணம் இருக்குது அப்படின்னா அது பாட்டுக்கு அசையாமல் படுத்துட்டு இருக்குது. அதை உருட்டினா உருட்டவும், எரித்தால் எரிக்கவும் செய்கிற மாதிரி அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குது. எந்த ஒரு தொழிலும் செய்வதற்கு அதனால் முடியறது கிடையாது. அது கை கால் அசைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு அந்த தீர்மானம்ங்கிறது அதுக்கு வேணும், இல்லைன்னா அது அசைக்க முடியாது. அப்போது அங்கே ஒரு சலனம், ஒரு அசைவு அப்படிங்கிறது ஏற்படாமல் அது அந்த கைகளை வைத்து எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. அப்போ இந்த பாவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்காலம் அது ஜீவசக்தியான வாயுவினால் உண்டாக்கக்கூடியது. அந்த ஜீவசக்தியான வாயு தான் உடம்பினுடைய அனைத்து பாகங்களிலும் பரவி இருந்து எல்லா செல்களுக்கும் ஊட்டங்களை கொடுத்து அந்த ஆற்றலை கொடுத்து அதை அசைய வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஜீவசக்தியான வாயு இந்த உடல் உறுப்புக்குள்ள பாயலை அப்படின்னு சொன்னால் அது பேரலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வாதம், அங்கே வாயு போக்குவரத்துக்கு தடை ஏற்படுற ஒரு வியாதி. அப்போ அந்த கை காலை அசைக்க முடியாமல் போயிடும். அப்போ இங்கே அசைவு உண்டாகணும் அப்படின்னா அங்கே வாயுங்கிறது அவசியம். இப்போ நாமளே தூக்க சமயத்தில் பாருங்கள், எதையும் சிந்திக்க முடியறதில்ல, எதையும் பேச முடியறதில்ல. நாம் தீர்மானித்து இந்த கையை இங்கே கொண்டு போகணும், இந்த கையை மடக்கணும், இந்த காலை மடக்கணும்னு தீர்மானித்து நம்ம எதையும் செய்யறது கிடையாது. அதெல்லாம் செய்ய நாமளாக அந்த கை கால்களை அசைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுவாசமானது வெளிமுகமாக பயணப்படணும். அது வாயு ரூபமாக மாற்றமடைஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாயுவானது சலனப்படாமல் நம்மளால இந்த உடம்பை அசைக்க முடியறது கிடையாது. அந்த சலனம் தான் இங்கே எதிர்காலம்னு சொல்லக்கூடியது. அது ஜீவனாக இருக்கக்கூடியது. அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இருந்து தான் இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனமானது உற்பவமாகுது. வர்த்தமனம் அப்படின்னு சொல்றது. இங்க செயல் புரியறது யாரு அப்படின்னா மனசு தான். பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது, இந்த செயல்களுக்கெல்லாம் உத்தரவாதி யாரு அப்படின்னா மனம்தான். இந்த மனம்தான் எல்லா செயல்களையும் செய்யுது. அதனால தான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மனசவே நம்ம காரணம் சொல்கிறோம். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம் அப்படின்னா எல்லா செயல்முறைகளுக்கும் ஆதாரமாக விளங்குறது இந்த மனம்தான். மனம் இல்லைன்னா நம்மளால எந்த செயலும் செய்ய முடியாது. அதனால தான் தூக்க சமயத்திலையும் நம்மளால எந்த செயலும் செய்ய முடியல. ஏன்னா மனம் இல்லாமல் இல்லை, மனம் செயல்படாமல் இருக்கிறதுனால. ஒரு செத்துப்போன பிணத்தினாலே எந்த ஒரு செயலும் செய்ய முடியறதில்ல, ஏன்னா அங்கே மனமே இல்லாமல் இருக்கிறதுனால. அப்போ இந்த மனம்தான் இங்க செயல் புரிவதற்கு ஒரு ஆதாரமானது. அதனால தான் மனம் ஒரு வியாபாரி அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். அவர் தான் வியாபாரம் செய்யக்கூடியவர், அவர் தான் தொழில் செய்யக்கூடியவர். அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த தொழில்னால கிடைச்ச அனுபவங்கள் தான் ஏற்கனவே முடிஞ்சு போன இறந்த காலம்னு சொல்றது. அந்த இறந்த காலத்தை நினைச்சிட்டு தான் நம்ம இப்படி ஒரு காரியம் செஞ்சதுல இப்படி ஒரு வினை கிடைச்சது, இப்படி ஒரு நல்லது கிடைச்சது, இப்படி ஒரு தீமை கிடைச்சதுன்னு சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நிகழ்காலமாக இருக்கக்கூடிய மனமும் அந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய வாயுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த அனுபவங்கிறதே உண்டாகிறது கிடையாது. அப்போ நான் முன்னமே சொன்னபடி முதல்ல ஒரு தீர்மானம்ங்கிறது ஏற்படணும். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிலையத்துக்கு போகலான்னு சொல்லி நாம் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அது சடனாக எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் கூட பயணத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியாவது அந்த முடிவு எடுத்தாகணும். அப்போ தான் அடுத்தது செயல் அப்படிங்கிறது அங்கே தொடங்கும். அந்த முடிவு எடுக்காமல் நாம் அப்படியே நடந்து போயிட முடியாது. அப்போ அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த சலனத்தன்மை தான், இது செஞ்சாகணுங்கிற அந்த வேட்கை தான் இங்கே எதிர்காலமாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்குது. அந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய அந்த பிளானிங் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் மனமாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடும் இல்லாமல் போயிடும். அங்கே செயல்பாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அனுபவம் இல்லாமல் போகக்கூடிய நிலைமைங்கிறது அங்கே உண்டாகுது. அதனால் இந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய பௌசிய காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு அது சலித்ததுனால தான் இங்கே செயல் அப்படிங்கிறது நடக்குது. அந்த செயல்னால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா
இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேட்டு அறிந்து அதை அனுபவப்படுறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அதனால் கிடைச்ச அனுபவம் தான் இறந்து முடிந்து போன காலமாக அகங்காரத்தினால பதிவுக்குள்ளாக்கப்படுது. அப்போ இந்த மூன்றில் எது சரியானது, எது தனித்துவமானது அப்படின்னு கேட்டால், இந்த மூணுமே நமக்கு ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொன்று வந்துடும், அந்த இன்னொன்று வந்துருச்சுன்னா இன்னொன்று வந்துடும். ஜீவன் உண்டாயிடுச்சுன்னா மனமும் தேவைப்படுது. ஏன்னா வெறும் ஜீவனால் இங்கே பார்த்தோ கேட்டோ அறிந்தோ எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ மனம் கண்டிப்பாக வேணும் அந்த ஜீவனுக்கு. மனம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெறுமனே மனதை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம், அது என்னன்னே தெரியாமல் எப்படி பார்க்க முடியும்? பிறந்த குழந்தையும் தான் எல்லாத்தையுமே பார்க்குது. போக வர்றவங்க, குழந்தைகளை பார்த்து கொஞ்சறவங்க எல்லாரையுமே அது கவனிச்சுட்டே இருக்குது, கலர்ஸை பார்க்குது. ஆனால் என்னன்னே அதுக்கு தெரியலை. அதனாலேயே அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த அனுபவ அறிவுங்கிறது ஏற்படுறது இல்லை. அதுக்கு அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவுகள் தேவை. இப்படி இந்த ஜீவனுக்கு மனம் தொழில் செய்யுது. இந்த மனதனுடைய தொழிலுக்கு உண்டான அனுபவங்களை இந்த அகங்காரமானது கற்றுக் கொடுக்குது. இப்படி தான் இந்த 3 பேரும் அடுத்தடுத்து உருவாகக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த 3 பேருனுடைய வேலை இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் என்ன பார்க்குறோம், என்ன செய்கிறோங்கிறத அனுபவிக்கிற அந்த விஷயத்தை தான் செய்கிறாங்க. நாமளும் பிறந்ததுலேருந்து எவ்வளவோ காலம் இந்த உலகத்தை கவனிச்சாச்சு. ஒரே விஷயத்தை திரும்ப 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 நம்ம பார்த்தாச்சு. ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்மளை பற்றின டீட்டெயில்டே இங்கே இருக்கிறது இல்லை. நாம் யாருங்கிறதவே இங்கே கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு வேறு வேறு விஷயங்களை கவனிக்கிறோம். ஆனால் எதுலேயுமே அது பதில் கிடைச்ச பாடே இல்லை. அதுக்கு தான் அந்த அனுபவஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளை அறிய முடியாது. நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நாம் உள்ளுக்குள்ளார போய் நம்மளை கவனிக்கணும். அப்போ இந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய ஜீவன், நிகழ்காலமாக இருக்கக்கூடிய மனம், இறந்த காலமாக இருக்கக்கூடிய அகங்காரம், இந்த 3 தான் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணமாக வெளியில் போய் தீர்ந்துட்டு இருக்குது. அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய குணமற்ற ஒரு பொருளுக்கு தான் இந்த 3 குணங்கள் உண்டாகி 3 காலங்களாக அது வெளியில் போயிட்டே இருக்குது. இந்த காலங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா நம்ம ஜீவனானது நசிச்சு போயிட்டே தான் இருக்கும். இந்த ஹிந்து மத மரபுகளில் யமன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவர் பாசக்கயிறு எடுத்துகிட்டு போட்டு உயிரை எடுத்துருவார். அவர் தான் எல்லா மரணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அவருக்கு இன்னொரு பேர் காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலன் அப்படிங்கிற வார்த்தை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த காலம் அப்படிங்கிறதே அது யமன் தான். அதுதான் மரணம்னு சொல்லக்கூடியது. அதுதான் செத்து போகிறதுக்கு காரணமாகுது. அந்த காலம் நமக்குள்ளார சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் செத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் காலத்தை கடந்து இருக்கும்போது மட்டும்தான் மரணத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க முடியும். மரணத்தோடு சம்மந்தப்படாத நிலைமையில் இருக்க முடியும். நான் இங்கே மரணம் அப்படின்னு சொல்கிறது செத்து போகிற நிலைமையை பற்றி சொல்கிறேன். அது நார்மலாக சாமி சொல்லக்கூடிய மரணம்ங்கிறது வேற, இந்த உலகோர் சொல்லக்கூடிய மரணம் அப்படிங்கிறது வேற. சாமி சொல்லக்கூடிய மரணம்ங்கிறது நான் என்கிற நிலைமையும் இந்த உலகத்தையும் மறிக்க படிக்கிற மரணத்தை அவர் சொன்னார். அது சரியான மரணம் தான், அது தேவையான மரணம் தான். ஆனால் உலகோர் சொல்லக்கூடிய மரணம் அடைந்தார் அப்படின்னு சொன்னால் அது செத்து போகிறத தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வகையாக இருக்கக்கூடிய மரணத்தை குறித்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த காலம் சம்பந்தப்பட்டால் உலகோர் புரிந்து வைத்திருக்கக்கூடிய, உலகோர் இது செத்து போகிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய மரணம் தான் நமக்கு நிகழும். எப்போ இந்த காலத்தை கடந்து நாம் இருக்கிறோமோ அப்போ நமக்கு இந்த உலகோர் சொல்லக்கூடிய மரணம் நிகழாது. ஆனால் சாமி சொல்லக்கூடிய அந்த மறிக்க படித்தல்ங்கிற மரணம் நமக்கு நிகழும். அந்த மரணத்தினால நாம் உலகத்தை மறந்து தன்னைத்தானே கவனித்துட்டு இருக்க முடியும். தானாக தன்மயமாய் தீர்ந்து கைவழித்த பிராபிக்க முடியும். சதா ஆனந்த மத்தன்மார்களாகவே அங்கே வாழ முடியும். அதுதான் சாமி சொல்லக்கூடிய மரணமாக இருக்கிறது. அந்த மரணம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜீவனாக மாறி, அந்த ஜீவன் மனமாக மாறி, அந்த மனம் அகங்காரமாக மாறி இந்த உலகத்தை பிரதிபலித்து அதில் பந்தப்பட்டு இந்த காலத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்குதோ, அந்த வேலையெல்லாம் நடக்கக்கூடாது. காலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கணும். அது எங்கே இருக்க முடியும் அப்படின்னா,
இப்போ பகல் நேரத்தில் பாருங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றோம், ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறோம், அந்த நேரமானது எவ்வளோ நீளமாக இருக்கிறத உணர்றோம். அந்த நேரத்தை கடத்துறதுக்குள்ளே எத்தனை முறை நம்ம அந்த வாட்சை பார்த்துருப்போம், அந்த மணியை பார்த்து இன்னும் முடியலையா, இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி எத்தனை முறை இப்போ கவனிச்சிருப்போம். ஒரு அவசரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் விழுகுது, நாம் பக்கத்தில் போகும்போது திடீர்னு ரெட்டு விழுந்துருச்சு, உடனே பிரேக் போட்டு வெயிட் பண்ணுறோம். அது 60 செகண்ட் கவுண்ட் டவுன் ஆகிட்டே வருது. அந்த 60 செகண்டு அது 0 வந்து அடுத்த சிக்னல் ஓப்பன் ஆகி இப்படி எல்லாம் முடிஞ்சு 0 வந்து நமக்கு அந்த க்ரீன் சிக்னல் விழுகிறதுக்குள்ள அந்த 60 செகண்டே இப்போ ஒரு பெரிய யுகம் மாதிரி தோணுது. அவ்வளோ நீளமாக தெரியுது. ஏன்னா மனதிற்கு ஏதாவது ஒரு விஷயம் பந்தப்படலை, அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அது எதிர்பார்க்கறது அங்கே நடக்கலைன்னு சொன்னால், அது காலத்தை நீட்டிடுது, காலத்தை ரொம்ப தாமதமாக கடத்துது. ஆனால் மனம் ஒரு விஷயத்தை ஆர்வமாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால், அது காலத்தை சீக்கிரமாகவே கடத்திடுது. இப்படி தான் அந்த கால நிலைகள் அப்படிங்கிறது மனதனுடைய வெறுப்புக்கு இணங்கி தான் அது செயல்பட்டு இருக்குது. அதனால தான் ஒரு மனம் நினைத்தால் ஒரு யுகத்தை ஒரு நிமிஷமாகவும் மாற்ற முடியும், ஒரு நிமிஷத்தை ஒரு யுகமாகவும் மாற்ற முடியும்னு சொல்லி சாமி 7ஆம் அத்தியாயத்திலே சொப்பனம் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கிறார். அப்படி நாம முழிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு வேலைக்கு போயிருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய 8 மணி நேரங்கிறது வேற. அதே நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அதே 8 மணி நேரம் தான் கடிகாரம் காமிக்குது. ஆனா அந்த 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறோம், கண்ணை திறக்கிறோம், இவ்வளவுதான் தெரியுது, வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா 8 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா படுத்து தூங்கி இருக்கிறோம், 10 மணிக்கு தூங்குறோம், 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், பார்த்தா 8 மணி நேரம் காணாமல் போயிடுச்சு. அந்த 8 மணி நேரம் அங்கே போகிறதுல எந்த சிரமத்தையும் நம்ம எதிர்கொள்ளவே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளாரன்னு போயிட்டோம்னா அங்கே காலநிலைகள் கிடையாது. இந்த நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய கடிகாரத்தினுடைய காலநிலைகளையோ, வெளியில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவீடில் இருக்கக்கூடிய காலநிலைகளையோ அங்கே நம்ம கணக்கிட முடியாது. அது காலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியது. அது பிரம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலமானது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியது. அப்ப தூங்கும் போது அனைவருமே பிரம்மத்தில் தான் இருக்கிறோம், யாரும் காலம்ங்கிற முகூர்த்தத்தில் கிடையாது. நாம எப்போ விழிப்பு தட்டி எந்திரிக்கிறோமோ அப்பதான் முகூர்த்தத்தோடு சம்பந்தப்படுகிறோம். அதனால தான் நாம எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரம், நாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த நேரம், அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது. தூங்கும்போது பிரம்மத்தில் இருந்தவர் இப்போ முகூர்த்தம்ங்கிற காலத்தோடு சம்பந்தப்பட்டுட்டாரு. அதனால அவர் எழுந்திருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம், பிரம்மம் முகூர்த்தத்தோடு சம்பந்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் இப்ப நாம இந்த காலங்களை கடந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனமானது உலகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அது காலத்தோடு சம்பந்தப்பட்டுரும். இந்த மனமானது உள்ளுக்குள்ளார இருந்துச்சுன்னு சொன்னா காலத்தோடு சம்பந்தப்படுறது கிடையாது. அப்போ நிறைய மார்க்கங்கள்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரெசன்ட்லேயே வாழணும், நிகழ்காலத்திலே இருக்கணும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த நிகழ்காலத்திலேயே நம்மளுடைய மனதை வைத்திருக்கணும், எதிர்காலத்துக்கோ இறந்த காலத்திற்கோ போகக்கூடாது, ப்ரெசன்ட்லேயே வாழ்றது தான் ஒரு ஜீவன் முக்தருடைய வேலை அப்படின்லாம் கூட பல மார்க்கங்களில் சொல்றது உண்டு. ஆனால் சாமி நம்மளை நிகழ்காலத்தில் இருக்க வேண்டாம்னு தான் சொல்றார். நமக்கு எதிர்காலமும் வேண்டாம், நிகழ்காலமும் வேண்டாம், இறந்த காலமும் வேண்டாம். இந்த 3 காலங்களையும் கடந்த நிலைமையில் இருக்கிறது தான் தானாய் தன்மயமாய் இருக்கக்கூடிய நிலைமைங்கிறார். அதனால நமக்கு இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா அடுத்தடுத்து மனசையும் அகங்காரத்தையும் உண்டு பண்ணிடும். நிகழ்காலமாக இருக்கக்கூடிய மனங்கிற நிலைமையில இருந்தாலும் பிரச்சனை தான். பார்க்கறது, கேட்கறது, அறிகிறதுன்னு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு இருக்கும். இறந்த காலமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். அது முடிஞ்சு போன விஷயத்தையே அனுபவத்தையே திரும்ப திரும்ப நினச்சி ஆசை போட்டு அந்த பதிவுகளவே நினச்சி பார்த்துக்கிட்டு அது ஜீவனை விரயம் பண்ணி விட்டுரும். அதனால் இந்த 3ஐயும் கடந்த நிலைமையில, 3ம் இல்லாத நிலைமையில காலாதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்கள் இல்லாத நிலைமையில நாம இருக்கிற அந்த தன்மை தான் இங்க கைவல்யம்னு சொல்றது. அந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா இந்த 3 காலங்கள் எல்லாம் நீங்க கவனிக்காதீங்க. எப்படி பகல் இரவுங்கிறது அவனவனுக்குள்ளார் இருக்குதோ அது போல காலங்களை கடந்த நிலைமையும் அவனவனுக்குள்ளார் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த 3 காலங்கள்ல இருக்கிறது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறது தான் சாமி இந்த அத்தியாயம் மூலமாக
நம்மளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. அது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து நாம் 16வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விரத முறைகள் பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நீங்க சொல்லும் போது எதிர்காலமா இருக்கிற ஜீவன் சொன்னீங்களா, அது எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. எதிர்காலம் அப்படின்னா அதான் பௌஷ்ய காலம்னு அதுக்கு பேருங்கய்யா. எதிர்காலம் அப்படின்னாலே பௌஷ்ய காலம் அப்படின்னு அதுக்கு பேரு. எதிர்காலம் அப்படின்னாலே ஆமா பௌஷ்ய காலம். பௌஷ்யம் அப்படின்னு சொன்னா பாவித்தல் அப்படின்னு அர்த்தம். பாவி அப்படின்னு அதுல இருக்கும். பாவி அப்படின்னு தான் அதனுடைய ப்ரொனவுன்சியேஷனே. பாவித்தல் அப்படின்னா நம்ம அசையறதுன்னு அர்த்தம், சலனப்படுறதுன்னு அர்த்தம். இந்த பரதநாட்டியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவனை பிடித்தல்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி இவங்க என்ன பண்ணுவாங்க, பாவனை பிடிப்பாங்க. கண்களாலையும் கைகளாலையும் அந்த அசைவுகளை கொடுத்து அதனுடைய அர்த்தத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்ல காமிப்பாங்க. ஒரு நதியை பத்தி ஒரு பாடல் வருதுன்னா நதி மாதிரியே அவங்க ஒரு ஆக்ஷனை காமிச்சு அதை அந்த டான்ஸ்ல சேர்த்து அதை கொண்டு வருவாங்க. அதை பாவித்தல், பாவனை அப்படின்னு சொல்றது. அங்க அசைவுங்கிறது தான் இந்த பாவித்தல், பாவனை அப்படின்னு சொல்றது. அப்போ பவிஷ்ய காலத்துல பாவி அப்படின்னு சொன்னா அது அசைவு அப்படின்னு அர்த்தம். இங்க சலனப்படுறது எது அப்படின்னா ஜீவசக்தியான வாயு தான். அந்த வாயு அப்படிங்கிறது எது அப்படின்னா அது ஜீவன் தான். அதனாலதான் பஞ்சபூதங்கள்ல சாமி என்ன சொல்றாருன்னா வாயுவாக ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கிறது பூர்வ மத்தியத்துல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. வாயு அப்படிங்கிறது ஜீவன் தான் அப்படிங்கறத அவர் சொல்றார். அப்ப இங்க சலனப்படுறது எது அப்படின்னா வாயு தான் சலனப்படுது. அந்த வாயுவினுடைய சலனத்தினாலதான் நமக்கு மாயைங்கிற இந்த உலகம் உண்டாகுது. அந்த உலகம் உண்டாகும் போதுதான் நமக்கு மனம், அகங்காரம், இந்த பந்தங்கள் இதெல்லாமே உண்டாகுது. அந்த வாயுவினுடைய சலனம் இல்லாமல் ஆகும்போது அது மாயை உண்டாகாமல் அது பிரம்மத்திலே இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாகும் இல்லைங்களா. அப்ப அந்த வாயுங்கிறது ஜீவன். அந்த ஜீவன் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாலே அங்க சலனம் ஏற்பட்டதுனால தான் அது உண்டாயிருக்குது. மாயையில தான் இந்த ஜீவன்கிறதே உண்டாகுது. அதனாலதான் அந்த ஜீவன்கிறது நிரந்தரமானது கிடையாது. அது அழிவுள்ளதாக, அது கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போகக்கூடியதாகவே இருக்குது. இந்த மனசும் சரி, அந்த ஜீவனும் சரி, அகங்காரமும் சரி, இந்த மூன்று நிலைமைகளுமே எங்க உண்டாகுதுன்னா மாயைங்கிற நிலைமையில தான் உண்டாகுது. அந்த மாயைங்கிற நிலைமைக்கு தான் வாயுவினுடைய சலனம் அப்படின்னு சொல்றது, களங்கமுள்ள தன்மை அப்படின்னு சொல்றது. அப்ப அங்க ஜீவன் அப்படிங்கிறது அது வாயுவாக குறிப்பிட வேண்டியதா இருக்கிறதுனால அது அசைந்து போற சலனத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறதுனால அந்த பாவித்தல், பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய பௌசிய காலத்தை ஜீவனாக சாமி வந்து சித்தரிக்கிறார். எதிர்காலம் ஆமா தீர்மானிக்கிறது. அப்போ ஜீவனேசு ஐக்கியம் சொல்றீங்களா, அது என்ன? அப்போ ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறது. ஈஸ்வரன்கிறது என்னன்னா களங்கம் இல்லாத தன்மை. ஜீவன்கிறது களங்கமுள்ள தன்மையில இருக்கிறது. இந்த களங்கமுள்ள தன்மையில இருக்கக்கூடிய சத்வகுணம் அது ஜீவன். அது களங்கமில்லாத தன்மைக்கு தன்னுடைய குணத்தை இழக்கும் போது உண்டாகக்கூடியது. இங்க இப்போ அகங்காரம் மனசுல அடங்கணும், மனசு ஜீவன்ல அடங்கணும், ஜீவன் ஈஸ்வரன்ல அடங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இங்க யாரு கூட அடங்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? 10ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்றாரு இந்த மூணு ஒரே பொருள் தான், 3 வகையான பொருள்கள் கிடையாது, ஒரே பொருளுக்கு 3 பெயர்கள் மட்டுமேன்னு சொல்றாரு. அப்ப அகங்காரம்ங்கிறது ஒரே பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேர். அதே பொருளுக்கு தான் மனம்னு ஒரு பேர் இருக்குது, அதே பொருளுக்கு தான் ஜீவன் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஒரே ஆள் 3 பேரோட இருக்கும்போது எப்படி இவரோட சேர்க்க முடியும்? 2 பேர் இருந்தா 2 பேரையும் சேர்க்கலாம். இருக்கிறதே ஒரே ஆளு, அந்த ஒரே ஆளை எப்படி போய் இன்னொருத்தரோட சேர்க்க முடியும்? அப்போ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த 3 பெயர்கள் உண்டானதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஏன் அந்த 3 வகையான பேர் அதுக்கு உண்டாச்சு? சத்வகுணம் உண்டானதுனால தான் அதுக்கு ஜீவன்கிற பேர் உண்டாச்சு. அந்த ஈஸ்வரன்கிற பொருளுக்கு ரஜோகுணம் உண்டானதுனால தான் மனம்ங்கிற பேர் உண்டாச்சு. அந்த ஈஸ்வரன்கிற பெயருக்கு அகங்காரம் அப்படிங்கிறது உண்டானது காரணம் அங்க தமோகுணம் உண்டானதுனால தான். அப்ப இங்க குணங்கள்னால தானே இந்த 3 வகையான பெயர்களாக 3 பேராக நம்ம சித்தரிக்க வேண்டியதா இருக்குது. 3 தொழில் செய்யறாங்க, அப்ப 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நாமளா நினைச்சுக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. அப்ப இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த குணங்களை நசிய செய்யணும், அவ்வளவுதான். தமோ குணத்தை நசிய செய்யும் போது அது மனசுல ஐக்கியமாயிட்டதான் நினைச்சுக்கிறோம். அகங்காரம் மனதில் அடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது தமோ குணம் அழியும் போது.
எப்போ ரஜோகுணம் அழியுதோ அப்போ மனம் ஜீவனில் அடங்கிடுச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த குணம் எங்கிருந்து ஒரு குணம் இதுல இருந்து வந்துச்சோ அதுலயே ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சத்வகுணம் எப்போ நம்மளே அழியுதோ, அது இல்லாமல் ஆகுதோ, அப்போ நமக்கு இந்த ஈஸ்வரன்ல ஜீவன் கலந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அங்க சத்வகுணம் இல்லாத நிலைமையத்தான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்றாங்க. அதனாலதான் சாமி 9வது அத்தியாயத்துல திரிகுண ரகிதமாய் திரிகுணாதீதமாய் 3 குணங்களுமே பூர்வ மத்தியத்துல ஐக்கியமாகணும், அங்க இல்லாமல் ஆகணும், அதுதான் கைவல்யம்னு சொல்றாரு. இப்ப இங்க 3 காலங்களும் இல்லாமல் ஆகணும்னு சொல்றாரு, அதுதான் கைவல்யம்னு சொல்றாரு. இங்க காலம்னு குறிப்பிடுறதும் ஜீவன் மனசு அகங்காரத்தை தான், அங்க குணம்னு குறிப்பிடுறதும் ஜீவன் மனசு அகங்காரத்தை தான். அப்ப எப்படி பார்த்தாலுமே இந்த 3 பேருமே பூர்வ மத்தியத்தில் ஐக்கியமாகணும். இந்த 3 பேர் உண்டாகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குதோ அந்த காரணம் எல்லாமே இல்லாமல் ஆகணும். அப்போ களங்கமுள்ள தன்மை களங்கம் இல்லாத தன்மையாக மாற்றம் அடைகிறதுக்கு தான் இங்க இந்த வேலையை செய்யறோம். அப்போ மாயை பிரம்மமாகவே இருக்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்யறோம். அப்ப இது அத்தனைக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா சலனம் தான். அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு சலித்து வெளியில வர்றதுனால தான் பிரம்மம் மாயையாக மாற்றம் அடைஞ்சது. எப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அதை சலனத்தை விட்டுட்டு தனக்குள்ளாரே ஐக்கியமாகுதோ, சலனப்படாமல் உள்ளே நிலைநிறுத்தப்படுதோ, அப்ப நமக்கு மாயைங்கிற அவஸ்தை உண்டாகாது. அப்போ ஜீவனோ மனசுன்னோ அகங்காரம்னோ எந்த ஒரு மும்மூர்த்திகளும் உண்டாக போறது கிடையாது. எந்த ஒரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. இதெல்லாமே களங்கமுள்ள தன்மையில் உண்டாகக்கூடியது. இதே 6 ஆதாரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5வது ஆதாரத்துல விசுத்தி அப்படிங்கிற ஆதாரத்துல சாமி சொல்லியிருப்பார். வி கூட்டல் சுத்தி. வி அப்படின்னா விசேஷம், சுத்தி அப்படின்னா நிர்மலம். அந்த விசேஷம்ங்கிறது ஜீவசக்தியான வாயு, அது அறிவுங்கிறார். அறிவு நிர்மலமாகிறது அப்படின்னா அது அறிவுங்கிறது ஜீவசக்தியான வாயு அங்க நிர்மலமாகுது. அப்போ தன்னுடைய வாயுனுடைய சலனம் அங்க இல்லாமல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப 5வது அந்த சக்கரத்துக்கு போகும்போது வாயு சலிக்காமல் அது அடங்கி நின்றுச்சு அப்படின்னா அது ஜீவனுடைய தொழில் விட்ட சமயம்னு வருது அதுல. அப்ப ஜீவனுடைய தொழிலே என்ன? வாயுவாக சலித்து வெளியில போறதுதான். அந்த வேலை எப்ப முடிஞ்சுக்குதோ, எப்போ அந்த வேலையை ஜீவன் செய்யாமல் விடுதோ, அப்ப மாயை உண்டாகாது கிடையாது. அதுக்கு அடுத்த ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆக்னைக்குள்ள அது நுழைய முடியும். அது ஜீவன் சிவனாகி சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமைங்கிறார். அப்போ மாயை நீங்கிடுச்சு, பிரம்மத்துல மட்டுமே ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப வாயுனுடைய சலனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப அந்த சலனத்தை தான் சாமி எதிர்காலம்னு சொல்றாரு. பிளான் பண்ணிட்டு அது வெளியில வருது. ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு காலையில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த வாயுவை வெளியில அனுப்பலாம், இந்த வேலையை செய்யலாம்னு தீர்மானிக்கல. அந்த ஜீவனாக சலனப்படுது, அதுவா வெளியில வருது. கர்ப்ப பாத்திரத்துல இருந்து நான் உதைச்சு வெளியில வர்றேன் அப்படின்னு சொன்னா இந்த சுவாசத்தை விடணும்ங்கிறது நான் தீர்மானிச்சது கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அது வாயுவாக சலிக்கணும்னு அது தீர்மானிச்சது. ஸோ அந்த தீர்மானத்தை தான் இங்க எதிர்காலம்னு சொல்றாரு. அந்த எதிர்காலமா இருக்கக்கூடிய தீர்மானம் எப்போ இல்லாமல் ஆகுதோ, எப்போ அந்த ஜீவனானது வாயுவாக சலிக்காமல் நம்ம உள்ளாரே இருக்கலாம் அப்படிங்கறது அது தேர்ந்தெடுக்குதோ, அப்ப நமக்கு சமாதி நிலைமைங்கிறது கிடைச்சிரும். நிர்விகல்ப சமாதி நிலைமை, ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமையானது கிடைக்குது. அதைத்தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிங்க. ஐயா, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? ஐயா ரமேஷ் ஐயா, ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. சுப்பிரமணியம் ஐயா சொல்லுங்க. ஆமாம், நமஸ்காரங்க. அப்போ நம்ம எல்லாமே உணவுல இருந்து, நினைவுகள்ல இருந்து, செயல்பாடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றும் துறந்த நிலைக்கு குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்க காலகட்டங்கள் தான் இது எல்லாமே சாத்தியமாகும். அப்படித்தானங்க? ஆமாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களினுடைய எல்லா வழிமுறைகளுமே இந்த அகங்காரமா இருக்கக்கூடிய தமோ குணம் இல்லாமல் செய்யறதுக்கும், ரஜோ குணமாக இருக்கக்கூடிய இந்த மனதினுடைய செயல்பாடுகளை குறைக்கிறதுக்குமே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேரை நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சத்வகுணம் அது தானாகவே சரியாயிரும். அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சிவனுடைய குணம், அது ஜீவனுடைய குணம். அது இந்த 2 குணம் இருக்கிறதுனால தான் இந்த ஜீவனும் என்ன பண்ணுதுன்னா வெளியில போய் நசிஞ்சு போயிட்டே இருக்குது.
ஆ, அப்போ இந்த தமோ குணத்தையும் சட்டம் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த உடம்பினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் சரி பண்ண போறோம். அப்போ தமோ குணமானது சரியாக போகுது. மனதினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நல்லது எது கெட்டது எதுங்கிறத விசாரித்து அறிந்து அதை நம்ம சரி பண்ணும்போது ரஜோகுணமும் சரி பண்ண போறோம். ஓ, அதுக்கப்புறம் தான் ஜீவன் தன்னுடைய சலனத்தை நிறுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணும். முயற்சிக்கும். ஆமா, அதனாலதான் ஜீவனுடைய சலனத்துக்கு அவர் எந்த முட்டுக்கட்டையும் போடல. ஜீவனுடைய செயல்பாட்டை குறைக்கிறதுக்கு அவர் எதுவுமே சொல்லல. மனசை கண்ட்ரோல் பண்றதும் அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்றதுமே தான் ஆன்மீகத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்குது. இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளுக்குள்ள போயிட முடியும். நாம உள்ள போயிட்டாலே அங்க சத்துவகுணமானது சரியாயிரும். சரி, நாம் அதை கவனிக்காதனால அது ஏனோ தானோன்னு ஓடிட்டு இருக்குது. அதை கவனிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பேசாம உள்ள அமைதியா அடங்கிரும். சரி, சரி, சரி. ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்க. ஓகே, சந்தோஷங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது நாம் ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதேன ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அந்த ஜீவனானது எண்ணங்கள் மூலமாகவோ வாக்கின் மூலமாகவோ சுவாசத்தின் மூலமாகவோ எந்த வழியில் அது வெளியில் போனாலும் அதை நாம் தவிர்க்கிறதுக்கான முயற்சி செய்தே ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜீவன் நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான், அந்த டைம் லிமிட்குள்ளே தான் நம்ம தன்னை உணர்வதற்கான ஒரு நேரங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அது பாட்டுக்கு கவுண்ட் டவுன் ஆகி போயிட்டே இருக்குது. அந்த ஜீவனானது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போய்கிட்டே இருக்குது. அது தீர்றதுக்குள்ளே நாம் முடிக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நாம் யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். பிரம்மரந்திரத்தை அதுக்குள்ளே தட்டி திறந்து உள்ளுக்குள்ளார போயாகணும். அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு நேரம் வேணும், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஜீவனை பாதுகாக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. ஜீவனுடைய செலவை தடுக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அதுக்கு தான் சாமி இந்த சத்திய வாசகத்தை கொடுத்து அந்த ஜீவனுடைய செலவை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாரு. அது உபஜீவனத்துக்காக நம்ம மேற்கொண்டாலும் கூட அந்த உபஜீவன வாழ்க்கையிலையும் கூட எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சதா அபியாசத்தை நிறுத்தாமல் செய்ய சொல்லி சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா பதிவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்ய வேண்டிய பந்தங்கள் ஏற்படுறது கிடையாது. அதனால் உபஜீவன வாழ்க்கையை மேற்கொண்டாலும் கூட பதிவுகள் உண்டாகாமல் பார்த்துக்கணும், விருப்பு அதில் ஏற்படாமல் பார்த்துக்கணும், ஜீவன் முக்தனாக நம்மளுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறதுக்கான வழிவகையை பார்த்துக்கணும். அந்த விருப்பு அல்லாத சமநிலையில் நம்மளை வச்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமையில் நாம் இருக்கணும். அதுக்கு தான் இந்த சதா அபியாசங்கிறது இங்கே உதவி பண்ணுது. அதுக்கு நாம் இந்த உபஜீவன வாழ்க்கையில் இருக்கும்போது சதா அபியாசம் செய்யணும். உபஜீவன வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் கிடைக்கிற சமயத்தில் தன்னை அறிவதற்கான அந்த உட்கார்ந்து ஜபம் பண்ணி நிஷ்டை அனுபவிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். இதை நம்ம ரொட்டீனாக முழு முயற்சியோடு செய்யும் போது மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு பலனானது இங்கே கிடைக்க பெறும். ஸோ அதையும் இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லா நேரங்களிலும் நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.